நம்ம எப்போ இருக்கோம்? எப்போவாது நம்ம அப்பப்போ சொல்லுங்களேன். எப்போவாது தலையை காட்டிட்டு, எப்போவாது ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு, எப்போவாது முணுக்குன்னு அந்த கரண்ட் போயிருக்கும் போது திடீர்னு அப்படி மினிங்கிட்டு வரும் பார்த்தீங்களா? அந்த ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாட்டி செக் பண்ணுறதுக்காக அப்படி போட்டுட்டு போடுவாங்க, பீஸ் அடிக்குதான்னு. அப்போ முணுக்குன்னு எரிஞ்சிட்டு மடக்குன்னு என்ன செஞ்சிடும்? அமர்ந்துடும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் முணுக்கு முணுக்கு முணுக்குன்னு போகுதா, அல்லது எப்போதும் அவரோடு இருக்கிறோமா? ஆசாப் சொல்றார், வாசிங்க மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 23. ஆனாலும் நான் எப்பொழுதும் சத்தமா சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. நான் எப்பொழுதும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அவர் இருக்கிறேன்னு சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க, இருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? ஆண்டவர் எதற்காக நம்மை இந்த ஜாதி ஜனத்திலிருந்து வேறு பிரித்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எதுக்காக? வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கணும்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார்? கனி கொடுத்து நிலைத்திருக்க. சொல்லுங்க, எதற்காக தெரிந்தெடுத்தார்? அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உங்களை எதற்காக ஏற்படுத்தினேன்? நான் உங்களை எதற்காக ரட்சித்தேன்? எதற்காக? கனி கொடுக்கும்படி. சொல்லுங்க, கனி கொடுக்கும்படி. சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் வாயை பொத்திட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து கோஆபரேட் பண்ணுங்க. ஆமென் சொல்லி அல்லேலூயான்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த செய்தியை போய் பார்த்தீங்கன்னா, இப்படி உட்கார்ந்துருக்கிற ஆளுகளை பார்த்து அவர் சொன்னார், இப்படிப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே வாழ்நாளில் கிடைக்காது. ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஐ ரிசீவ், ஆண்டவரே எனக்கு அப்படியே நடப்பதாகன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே அந்த விஷயம் இறங்கும் சொன்னாரா? சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னோடனே ஐ ரிசீவ் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் கேட்குது. நம்ம முறைச்சு பார்க்குற பாரு, எனக்கு பிரசங்கமே மறந்துடுது. என்ன பிரசங்கம் பண்ண வந்தோங்கிறது எனக்கு டவுட் வந்துடுது. நல்லா சிரிச்சு உட்காருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதற்காக ஏற்படுத்தினாரு? சொல்லுங்க, கனி கொடுக்க. வாயை திறங்க கொஞ்சம், உங்க திருவாய் மலர்ந்தருளி கொஞ்சம் சொல்லுங்க, கனி கொடுக்க. கனி கொடுங்க ஆண்டவருக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலியாகிய கனியை. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொன்னா அது கனி. ஆமென் ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமெனே காணும். என்ன செய்யறது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உங்களை கனி கொடுக்கிறதுக்காகத்தான் நான் ஏற்படுத்தவே. சத்தத்தை காணும். நீங்க என்னோட பேசணும்னு சொல்றேன். நீங்க அந்த வசனத்தோட இருங்க. நீங்க பாதியை பேசணும். ஆமென். கொஞ்சம் பிரசங்க முறையை மாற்ற போறேன்.
நீங்கள் பாதி நான் பாதி. ஆமென் சொல்லுங்கள். நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் முடிக்கணும். ஏன்னா சொல்லிட்டேன்ல, வசனத்தை சொல்லிட்டேன்ல. கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க பாதியை சொல்லணும் அப்படி. அல்லேலூயா. முதல்ல மறுபடியும் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை. எதற்காக? கனி கொடுக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். கனி கொடுக்கணும்னா, கனி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கனி கொடுத்தல் அப்படிங்கிறது, கனி கொடுக்கிறதுங்கிறது கர்த்தருக்காக நம்ம கனி கொடுக்கிறது. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னில், 4வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் வாசிங்க. 4வது வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏன் கனி கொடுக்கல? நிலைத்திருக்கல. ஏன் கனி கொடுக்க முடியல? அவரோட இணையல, அவர்கிட்ட நிலைச்சு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் 4 என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். முதல்ல இருந்து போடுங்க. என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட நிலைச்சு நெல்லு, என்கிட்ட இணைஞ்சு இரு. நானே, முதல் வசனத்துல, நானே மெய்யான திராட்சை செடி, நான் தான் செடி, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கொடி. இன்னும் வாய் திறக்கல, இன்னும் வாய் திறந்தீங்க. நீங்க பாதி சொல்லணும். பிரசங்கத்தை மாத்துறேன், வேற வழியே கிடையாது. நீங்க பேசணும். பேசாட்டி நான் கூப்பிடுவேன். சின்ன பிள்ளைகளோட விளையாடாது விட்டுருங்க, என்கிட்ட பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறது 10 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட பேசணும். ஆமென் சொல்லுங்க. நானே மெய்யான திராட்சை செடி. நீங்க பாதி சொல்லணும், நான் சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சில பேர் வாயை திறந்துடமா, பர்வதமே விழுந்தாலும் வாய் திறக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் எப்படி உன் வாயை விரிவாற்ற, நான் அதை நிரப்புவேன்கிறார். வாயெல்லாம் திறக்க மாட்டேன், நீங்க அப்படியே ஊற்றிடுங்க ஆண்டவரை, புனலை வச்சுன்னா எப்படி? ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. வெக்கத்தை விட்டுட்டு இயேசுவின் நாமத்தினால நல்ல சத்தமா அல்லேலூயா. சத்தமே காணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் அசைச்சு, கொஞ்சம் எர்மோன் பர்வதத்தை அசைப்போம். ஆமென் சொல்லுங்களேன். சீயோன் பர்வதத்தை என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் எஞ்சி நின்று பிரசங்கத்தை கேட்கலாமா? ரெடிங்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எஞ்சி நின்று நான் கேட்குறேன். ரெடி? வேண்டாம், உட்காருங்க. ஆமென் சொல்லுங்க. உட்காந்துக்கிட்டே என்ன செய்யுங்க, நல்லா பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் செடி, நீ கொடி. கொடியும் செடியும் தனித்தனியா இருந்தா எப்படி கனி கொடுக்கும்? செடி கனி கொடுக்குமா, கொடி கனி கொடுக்குமா? பேசுங்க. உங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில பேர்கிட்ட நான் பர்டிகுலரா பேர் சொல்லி கேட்க போறேன், வேற வழியே கிடையாது. பர்டிகுலரா பேர் சொல்லி கேட்பேன், வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். ஆமென். அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவரும் போயிடுவார். கொஞ்சம் வாயை திறப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. செடியோடு இணைஞ்சு இருக்கிற கொடி தான் பசுமையாகவும் இருக்கும், அதுல இருந்து கனி ஏற்ற நேரத்தில் வரும். அப்பைக்கப்ப அப்படி போயிட்டு வர்ற கொடி எப்படி இருக்கும்?
நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க, அதில் கொடி வீசுது, அப்போ கட் பண்ணிடுறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து ஒட்ட வச்சு கட்டிடுறீங்க, மறுபடியும் கட் பண்ணிடுறீங்க, மறுபடியும் ஒட்ட வச்சு, எப்படி இருக்கும்? அதனால தான் வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா, 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னில் நிலைத்து இருக்காவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, அப்படிப்பட்டவைகளை எல்லாம் அந்த குப்பை கூலங்களை எல்லாம் சேர்த்து எதுல போட முடியும்? அக்கினியிலே போடுகிறார்கள். நம்ம சொல்லுவோம் அடுப்புல போடுவோம், அது அக்கினினா அது நித்திய நரகம். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு இணைந்திராமல் பிரிந்திருந்து விலகி இருந்து ஆண்டவரோட பின்னி பிணையாம அவருடைய சாரம் அவருடைய சாறு உள்ள ஏறாம இருந்தா கொஞ்ச நாள்ல வாடி வதங்கி, சொல்லுங்க உலர்ந்து, நீங்க பாதி பேசுங்க, காஞ்சு போயிடும். காஞ்சு போனது என்ன செய்யறது? வெட்டி விட்டு அப்படியே எல்லாத்தையும் கூட்டி விட்டு மொத்தமாக தீ வச்சிருவாங்க. அதானே உண்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் உலர்ந்து போய், என்ன வாழ்க்கை, என்ன கிறிஸ்தவ ஜீவம், ஒரு பதிலும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது மாதிரியே இருக்குது, போகவே மாட்டேங்குது. என்னத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சாரம் உனக்குள்ளே இறங்கும்படி என் கூட வந்து ஒட்டிக்கடா, எல்லாம் மாறுங்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். உன் வளர்ந்த தன்மை மாறணும்னா நீ அங்கேருந்து கூக்குரலிடுறதை நிப்பாட்டிட்டு என் கூட வந்து என்ன செஞ்சுக்க? சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒட்டாமல் இருந்துக்கிட்டு, அவரோட கூட ஒட்டாமல் இருந்துக்கிட்டு எனக்குள்ள சாரே வரல, ஆண்டவருடைய நன்மையே வரமாட்டேங்குது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே என் வீட்டுக்கு வரமாட்டேங்குது, என் ஜெபமே கேட்க மாட்டேங்குதுன்னா ஒட்டு. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஒட்டு. அவரோட ஒட்டு. உலகத்தை வெட்டு. உலகத்தோடு உறவை வெட்டு. பக்கத்தில் சொல்லுங்க. என்ன நீங்களா மண்டையாட்டிக்கிட்டே உட்காந்துருக்க கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, அல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, உலகத்தோட இருக்கிற உறவை வெட்டிட்டு தேவனோட ஒட்டு. சாறு தானா வரும். ஆமென். செடியில் பல கொடிகள் இருக்கும். பல கொடிகள் இருக்குமா? ஒவ்வொரு கொடியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஆண்டவரே எனக்கு தேவையான சத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கப்பா, கொடுத்துருங்க கேட்குமா? எனக்கு இன்னைக்கு கொஞ்சமாயிலும் தண்ணி வேணும் ஆண்டவரே கேட்குமா? கொஞ்சமாயிலும் ஸ்டார்ச் பொருட்கள் எனக்கு வேணும். இலை தான் வந்து பச்சை இலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பச்சை இலை தான் அந்த வெயில் பட்ட உடனே ஸ்டார்ச் பொருட்களை உற்பத்தி பண்ணி தேவையானது எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது? கொடுக்குது. சயின்ஸ் நமக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த செடிக்குரிய சத்துக்களை தயார் பண்ணுற ஒரு இடம் எது? சொல்லுங்க, எது? இலை. அந்த இலை தயார் பண்ணி தானே வச்சுக்கிட்டுதா? எங்க கனி இருக்கும் நீங்கள் வேணா பாருங்க. அந்த அது என்ன சொல்றது, பீக்கங்காய், புடலங்காய், இதெல்லாம் நம்ம கொடிகள் போட்டிருப்போம். ஒரு அப்படியே நல்லா பச்சை பசேன்னு வரும். அப்படி ஒரு பூ பூக்கும். பூ பூத்ததுக்கப்புறம் பின்னாடி ஒரு சின்ன பிஞ்சு வரும். பிஞ்சு வந்து இது மாதிரி ஒரு 10-20 பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த காய்கள் தான் பெருத்துக்கிட்டே போகுமே தவிர ஒரு செடி கூட என்ன செய்யாது. அந்த முனையிலேருந்து வேற நீளமாக போகாமல் அந்த காய்க்கு தான் சப்பளை வந்துக்கிட்டே, அது பெருசாகி அது பழுத்ததோ அல்லது ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக சத்துக்களை எதுக்கு அனுப்பும்? காய்க்கு தான் அனுப்பும். காய் பெருசாகி கட் பண்ணி எடுத்தாத்தேன் மறுகாய் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, உள்ள இணைஞ்சாச்சுன்னா கரெக்டாக அந்த காலத்தில் என்ன செய்யும்னா பூ பூக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு பூ கூட வர மாட்டேங்குது, ஒரு சின்ன மாற்றம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஒட்டலை. சொல்லுங்க, எதோட ஒட்டலை? செடியோடு இணைந்துள்ள கொடி போலவே உம்மோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. அப்படி பாடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
செடியும் கொடியும் ஒன்றும் ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோட வந்து தனித்து உக்கார், நீ என் சமூகத்தில் வந்து அமர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சமூகத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் வெளி சமூகத்தில் இருக்கிறீங்க? நான் அதை கேட்கல, நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்கல. புரியுது உங்களுக்கு? சமூகங்கிறது நமக்கு ரெண்டு விதமாக புரியுது. அல்லேலூயா. நீங்கள் எந்த சமூகம்னு கேட்கல, நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஒருத்தன் இருக்க ஆரம்பிச்சிட்டான்னா, நம்ம இப்போ ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், முறுமுறுப்பு, ஒரே முறுமுறுப்பு. எங்கன்னா சபையில் ஒரே முறுப்பு. ஆமாம், அவன் தானே பெரிய ஆளாக்கும், இவன் தான் பெரிய ஆளாக்கும், நீ தானாக்கும், நான் தானாக்கும், ஒரே முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்புகளை எல்லாம் மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார். என்னடா எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா எல்லாம் வாங்கடா, 12 கோத்திரம் வாங்கடா, 12 கோத்திர தலைவர்கள் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தனும் கைக்கோல் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பாதுகாப்புக்கு கைத்தடி எல்லாருமே வச்சுருப்பாங்க, சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும். அந்த உங்கள் தடியை தாங்கடா அப்படின்னா அது வந்து கட்டை, மரக்கட்டை, அது வந்து ஊனிக்கிடுறதுக்கு காஞ்சி போன கட்டை. அந்த ஒவ்வொரு தலைவர்கள் பேர்லையும் அவன் கோல் அவன் இதை என்ன செய்யணும், எழுது அப்படின்னு எழுதி. ஒருத்தன் பேர் ரூபன் பேரில் ரூபன் எழுது, மனாசே பேரில் மனாசன் எழுது, லேவி பேரில் லேவி எழுது, யூதா பேரில் யூதா எழுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் எழுதி 12ஐயும் சேர்ந்து 12 கோத்திரத்தையும் சேர்த்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு திரையை போட்டு மூடிட்டு, போங்கடா காலையில் வந்து பார்ப்போம்டா. ஆமேன்னு சொல்லுங்களேன். உள்ளே எவனும் போனால் செத்துருவான், அது வேறு விஷயம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போய் வச்சுட்டு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அங்கே கொண்டு வச்சுட்டு, இது கர்த்தர் சொன்னார், வச்சுட்டு வந்தாச்சு, எல்லாம் பூட்டியாச்சு. மறுநாள் காலையில் எல்லாம் வர்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறது என்னாகும் புத்தகம் 16, 17 இருக்குது. போய் பார்த்து எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திறந்து அந்த கெட்ட 12 பேரையும் 12 கட்டையும் எடுத்துகிட்டு வந்தால் அதில் ஒன்று மட்டும், அந்த ஒன்னே ஒன்று லேவின்னு எழுதியிருக்கிற, ஆரோன் பேர் எழுதியிருக்கிற அந்த ஒரு கட்டை பூத்து காய்த்து வாதுமை பழங்களையே தந்துருச்சான். ஒரே நைட்டில் காஞ்சு போன கட்டையில். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் தெரிந்து கொண்ட எத்தனையோ பேர் தேவன் சமூகத்துக்கு வரலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்னா உங்கள் கோல் காஞ்சு போனாலும் துளிர்க்கும். ஏன்னா அது தேவ சமூகத்தோடு இணைஞ்சிருக்கு. அல்லேலூயா. அது தேவ சமூகத்துக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்தில் போய் 12 இருந்தது, ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட கோல் தான் துளிர்த்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவோ பேர் சபைக்கு வர்றாங்க, ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை மட்டும் ஏன் துளிர்க்குது? அவங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். 16 அந்த 15ஆம் அதிகாரத்தை விட்டு போகாதீங்க. 15, 16 நீங்கள் என்னை கொள்ளவில்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எதை தெரிந்து கொள்றேன்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிந்து கொண்டையான்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீ என்னைய தெரிந்து கொள்ளல, உன் மேல குற்றச்சாட்டு. நீ என்னைய அது வந்து வேற மாதிரி. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் தான் எனக்கு வேணும்னு உன்னைய நான் என்ன செஞ்சேன், தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீயா உன்னை தேடி வரல, நான் தான் உன்னை தூக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நான் தான் உன்னை ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீயா வந்து என்னைய வந்து நீ ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல, நான் உன்னை பிறக்கி எடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை அவர் எடுத்து இஸ்ரவேலை மேய்க்கிறதுக்கு அனுப்புனது மாதிரி உங்களை என்னை இந்த ஜாதி ஜனத்திலிருந்து தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டார். நான் எதை தெரிந்து கொள்றேன்? அவரோடு இருக்கிறத தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா வேறு எதையோடையோ இருந்துகிட்டு நீங்க உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க.
உங்களை நீங்க பாருங்க, நான் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் தேவனோடு இருக்கிறேன், தேவ சமூகத்தில் அவரோடு இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம்ல, எதை வாசிச்சோம்? லூக் சாப்டர் 10 10ஆம் அதிகாரம் 42 என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவையானது ஒன்றே. சொல்லுங்க. 42 கடைசி வசனம். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. சத்தமா சொல்லுங்க. தேவையானது ஒன்றே. சொல்லுங்களேன். தேவையானது ஒன்று, தேவையற்றது பல. பதில சொல்ல மாட்டீங்க. பாதி பதில் நீங்க தான் சொல்லணும். தேவையானது ஒன்று, தேவையற்றது எத்தனை? 99. ஒரு 100ங்கிறது முழுசு. ஆனால் அந்த 99 நம்ம பிடிச்சுக்கிட்டு அந்த ஒன்றை மட்டும் விட்டுருது. ஆண்டவர் அந்த 99 பிடிச்சுக்கிட்டு தானே மார்த்தாளை பற்றி சொல்கிறாரு. மார்த்தாளே வாசிங்களேன். மேலே 2 வசனம் தள்ளி வாசிங்க. மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக சொல்லுங்க. ஒண்ணுதான் தேவையானது என்னது? ஒண்ணு. தேவை ஒண்ணு. ஆனா நீ அநேகத்தை குறித்து கவலை. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதாக்கும் இதாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி போச்சு இப்படி போச்சு, இது நாசமா போச்சு, இது விளங்காம போச்சு, இது என்னை சொல்லுறது கேட்காம போச்சு. எத்தனையோ பிரச்சனை நம்மளை போட்டு புலம்ப வைக்குதா? ஏன் காரணம்னா ஒன்றை விட்டுட்ட, அவர் ஒன்றை விட்டுட்டாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நீ ஒன்றை விட்டுட்ட, ஒன்னைய விட்டுட்டார். புலம்ப விட்டுட்டார். புலம்பலுக்கு காரணம் என்ன? ஒன்ன பிடிச்சுக்கிட்டா, அவரோட ஒன்னாயிட்டா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத. நீ தெரிந்து கொண்டது தப்பு. நீ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அக்கா தங்கச்சி தான், ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவர் வீட்டுக்கு திடீர்னு என்ன செய்றாரு? சொல்லுங்க. வந்துட்டாரு. வந்த உடனே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் தெரிந்து கொண்டது 2. 1 அவ எல்லா வேலையும் தெரிந்து கொண்டு அவ்வளவே தடப்படான்னு கெட்டி என்ன செய்றா? மாவை பிணைகிறா, உருளைக்கிழங்க உரிக்கிறா, மசாலா அரைக்கிறா, அதை சீரா இதை சீரா. 15 பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவர் ஒரு 12 பேர், 13 பேர், 16 பேருக்கும் மாவை பிணைஞ்சி ஒத்தையிலேயே உருட்டி சப்பாத்தியை போட முன்னாடி ஆப்பு கலண்டு வச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ பார்த்தா வந்தவர் பாதத்தில் கம்முன்னு உக்காந்தா. அவர் சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்படின்னா மார்த்தாள் செஞ்சது தப்பா? தப்பு இல்லை, ஆனா சரியில்லை. மார்த்தாள் செஞ்சது தப்பா? தப்பு இல்லை, ஆனா சரியானது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலையை செய்யறது தப்பு இல்லை, உன் வேலைகள் எல்லாம் நீ செய்யத்தான் செய்யணும், ஆனா முதல்ல எனக்கு. அதான் 1. சொல்லுங்க. 1 எது? உன் வாழ்க்கையில 1 எது? 1ஆம் நம்பரா இருக்கிறது எது? வந்தவனே வாங்க 2 சேரை போட்டுட்டு அடுப்படிக்குள்ள போய் தலையை விட்டுக்கிட்டு கடகடான்னு எலி உருட்டின மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கியே. வந்தவரை வான்னு கேட்டு உட்காந்து அவரோட கொஞ்சம் பேசு. ஆமேன்னு சொல்லுங்க. உமக்காகத்தானே ஐயா சப்பாத்தி சுடுறேன் ஐயா. வந்து உட்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உழைச்சு உமக்காகத்தான் ஆண்டவரே கொடுக்க போறேன். வந்து உட்கார்றா. நீ நானும் கொஞ்ச நேரம் பேசுவோம்டா. டைம் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? 16 பேர் வந்திருக்கீங்க. அவ்வளவு பேருக்கும் ஒரு ஆளுக்கு 5 சப்பாத்தினா என்ன ஆச்சு? லேலூயா. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, அநேகருக்கு அநேக கவலை,
அநேக குழப்பம், மண்டையை பிச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு உண்மையும் தேடுறேன். இல்லை, அவரை தேடிட்டு எல்லாத்தையும் நான் செய். ஆமென்னு சொல்லுங்களேன். முதலிடம் சொல்லுங்க, வாயத்தர். அந்த முதலிடம் முதல்ல 1ஆம் நம்பரு அவர்தான். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க 1ஆம் நம்பரா மாறிடுவீங்க. ஆபிரகாம் வீட்டில் போனதான் போன் வரும் திடீர்னு. என்ன பிரச்சனை? அந்த 1ஆம் நம்பரில் பிரச்சனையாம்பாங்க, அந்த 3ஆம் நம்பரில் பிரச்சனையாம்பாங்க. அது வந்து தறி. அது மாதிரி 1ஆம் நம்பரில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை வரப்போகிறதே கிடையாது. நீ ஒன்றை விட்டுட்டேன்னா பிரச்சனைகள் ஒன்றை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். அந்த 16ஆம் அதிகாரத்தை 16ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட என்னை நீ தெரிந்து கொள்ளுகிறாயான்னு கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு காலையில் அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். உன் சூஸ் எது? உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல். நீ தேவ சமூகத்தில் இருக்க தெரிந்து கொள்றாயா, அல்லது தேவ சமூகத்தை விட்டுட்டு வேற எதையோ தெரிந்து கொள்ளுகிறாயா? உன் பிரச்சனைக்கு காரணத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனோட இருக்க தெரிந்து கொள். நீ யார்ட்டையும் போய் ஜெபம் பண்ண வேண்டாம். நீ செடியோடு இணைஞ்சிட்டாலே சாரும் வேர்லேருந்து சாரமும் ஏறி ஏறி நீ சொல்லாமலே நீ நினைக்காமலே உனக்குள்ள கனி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ட்ரை, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வறட்சி, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து போய் வெறுமையான நிலைமைனா, தேவ சமூகம்ங்கிற நீரோடையில் போய் பருக முடியலை. ஒரு முணுக்குன்னு போய் ஒரு தாகம், ஏகப்பட்ட தாகம், தண்ணி அது வாட்டுக்கு மட திறந்த வெள்ளமாக போய்கிட்டு இருக்கு. போய் 2 நக்கு அப்படி நக்கிட்டு வந்தா எப்படி தாகம் அடங்கும்? பயங்கர தாகம், தண்ணி அப்படின்னு கேட்டா 2 சொட்டு எடுத்து நாக்கில் வச்சா அடங்குமா? ஒரு சிறங்கை அப்படி அள்ளி ஊத்துனா தாகம் அடங்குமா? யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படின்னு கேட்போம். தேவைகள் இவ்வளவு இருக்கிறது, பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது, போராட்டங்கள் இவ்வளவு இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீ ஒன்றை விட்டுட்ட. இன்னைக்கு ஒன்னோட ஒன்னா மாறு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 7வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் என்னிலும், எல்லாரும் நீங்கள் என்னிலும், நீங்கள் எனக்குள்ள என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதை விட வேற பிராமிஸ் வேணுமா? இதை விட ஒரு பெரிய வாக்கு தத்துவம், ஒரு உறுதிப்பாடு வேணுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு செய்யறேன்டா அப்படி சொல்றாரா இல்லையா? ஏன் நடக்க மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. ஏன் எது கேட்டாலும் கிடைக்கல? எதை கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. விரும்புறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கேட்குற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அழுது ஜோமனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? அவர் கூட இல்லை. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணார்னா பண்ணதை பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. மனமாற அவர் மனுபுத்திரர். ஐயோ சொல்லிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டனே, ஐயோ இந்த பையலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன் நினைக்கவே மாட்டாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ இதுதானே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ, எதுனாலும் சரி அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்காருல்ல. அப்ப நான் கிடைக்கலன்னா இது அவர் பொறுப்பா நான் பொறுப்பா? சொன்னவர் மாற மாட்டாரு. கேட்ட நம்மதான் திருகி நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும்.
அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனா என்னங்க? அவர் சமூகத்துக்கு போய் அவரோட பேசி அவர் சொல்றத என் வார்த்தையில, என் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு அந்த வார்த்தையில கவனமா இருந்து கர்த்தர் என் கூட என்ன பேசுறாரோ, அவர் என்ன என்னோடு பேசுறாரோ அதுக்கு கவனமா கவனிச்சு ஆமென் எஸ் நான் கீழ்ப்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில நிலைச்சு இருந்தா கேட்கறது கிடைக்கும். இப்படி சொல்லப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டில், இப்படி சொல்லப்பட்டிருக்குது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் அந்த வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். கேட்கறது கிடைக்கிறதுங்கிறது நம்ம கேட்டனாக்கும் என் தேவையை நான் கேட்டு வாங்கணுமா அப்படின்னு நான் நினைப்பேன். நான் தேவனுக்குள்ள இருந்தா, தேவனோடு இருந்தா ஆண்டவர் என்ன நீதிமானாத்தான் பார்க்கிறாரு, நீதிமானாத்தான் வச்சிருக்காரு, நீதிமானா ஆக்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் அப்படின்னா யாரு? நீதிமான்னா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்னா யாரு தம்பி சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க. நீதிமான்னா யாரு? சாரலக்கா நீதிமான் நீங்க இல்லையா? சரி ரைட் விட்டுங்க. நீதி சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் கிடையாதுயா, நீ வாட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. நான் அக்கிரமம் பாவியும் தூசியும் குப்பையும் புழுவும் பூச்சியும் பூச்சி புழுவெல்லாம் மிதிச்சு கொண்டு வர வேண்டியது. ஆமென் சொல்லுங்களேன். தூசி துப்பட்டையெல்லாம் விளக்கமாத்த வச்சு அடித்து வெளியே வத்திர வேண்டியது. ஆமென் சொல்லுங்களேன். சரிதானே? புழுதியும் குப்பையும் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போமா தேவனுடைய வீட்டில்? அப்புறம் என்ன? நீதிமான் யார்? நீதிமான்னா யார்? கொஞ்சம் கொஞ்சம் என்னையத்தையும் பாருங்களேன், பார்த்துட்டு பதில் சொல்லுங்களேன். நீதிமான்னா யாரு? நல்ல வேளை நான் என் பேர் நீதிமான் கிடையாதுன்னு சிலர் சொல்றாங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் தொடப்பட்ட எல்லாரையும் அவர் நீதிமானா மாற்றிட்டாரு. ஆனா நீதிமான்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு டவுட். எனக்கு நீதிமான் அப்படின்னா பிறந்ததிலிருந்து ஒரு பாவமுமே செய்யாத ஒருத்தனே நீதிமான். ஆமென். இப்ப சொல்லுங்க யார் நீதிமான்? பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஒரு பாவமுமே செய்யாதவன் நீதிமான். இப்ப சொல்லுங்க யார் நீதிமான்? ஆண்டவர் அப்படித்தான் உங்களை என்னையும் பார்க்கிறாரு. ஆமென். ஆண்டவர் பார்க்கிற பார்வை அதுதான். அவர் சொல்றாரு, உன் பாவத்தை எல்லாம் நான் கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன், கடலின் ஆழத்துல தூக்கி போட்டேன், பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன், இப்ப நீ நீதிமான் அப்படிங்கிறாரு. இல்ல ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, பூச்சி ஆண்டவரே. என்னடா நான் நீதிமான்கிற, நீ புழுங்கிற, பூச்சிங்கிற, குப்பைங்கிற. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சு எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என்ன தம்முடைய பிள்ளையா மாற்றி என்னை ரட்சித்தார் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரா? நம்புறீங்களா? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? நிசந்தனா? 3 தடவை கேட்டால் டவுட் வந்துடும், அதுதான் கேட்குறேன். அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமான்னு சொல்லி டிக்ளேர் பண்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதி. மறுபடியுமா? நீதிமான் நான். சத்தமே கேட்கல, கம்பீர சத்தத்தோடு போதும். அல்லேலூயா. நீதிமான் யாரு? சத்தமே வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க. நான் தான். சந்தேகம் வரக்கூடாது.
காட். அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? ஆமென். கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? உங்களையும் என்னையும் அவர் நீதிமானா மாற்றிட்டார். ஆமென். ஆமென் வர மாட்டேங்குது. ஆமென். I receive. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் தம்முடையதான இரத்தத்தின் மூலமா என்னை விலை கொடுத்து வாங்கி என் பாவத்தை எல்லாம் காலி பண்ணி என்னை நீதிமான்னு சொல்லி வச்சிட்டார். ஆமென். நான் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பாவம் பண்ணி காட்டுவரே பாவம் பண்ணி மன்னிச்சிட்டேடா. ஆமென் சொல்லுங்க. நான் நீதிமான்னு சத்தமா சொல்லுங்க. நான் நீதிமான். ஹalleluya. ஹalleluya. நீதிமானாய் இருக்கிறவன் கர்த்தர் மாற்றிட்டாரு. அந்த நீதிமான் என்ன செய்யணும்னா தேவ நீதியோட போய் ஒட்டிக்கிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மிருகம், பெயர் சொல்ல வேண்டாம், மிருகம் உங்கள் சொந்தமான மிருகம், அது வெளியே போய் நாஸ்தி ஆகிட்டு வந்துருச்சு, சகதியில எல்லாம் பறண்டுட்டு வந்துருச்சு, அதுக்கு பிடிக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உடனே வந்த உடனே ஆஹா இப்படி மோசமாச்சுன்னு வந்த உடனே நல்லா ஷாம்பு சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து பளபளன்னு ஆக்கி அப்படி விட்டு எப்பா இப்போ தான்டா திருப்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அதில் பிறண்டு வளர்றதே அதுக்கு இஷ்டம். ஆனால் நமக்கு பிடிக்குமா? அது குளத்ததில் போயிட்டு வந்தோன்னா நம்ம தொடுவோமா? கர்த்தர் நம்மளும் பாவத்தில் இருந்து நம்மளை மீட் எடுத்த உடனே அவர் பார்த்தாரு, இது சரியா வராது, நம்மளால் பக்கத்திலே போக முடியாது, ஃபுல்லாக ரத்தத்தால் கழுவி எடுத்து வச்சுட்டார். ஆமென்னு சொல்லுங்க. இப்ப நீதிமான்கிற ஒரு சுத்தவான்கிற பரிசுத்தவான்கிற பேரையும் கொடுத்துட்டாரு. இது என்ன செய்யுதுன்னா பழக தோஷத்துக்கு மறுபடியும் போய் என்ன செய்யுது? எங்க போகுது? உன்னை கழுவுனாருன்னு உண்மையா இருந்தா நீ அவரோட இருக்கணும். அவர் அங்க போக மாட்டாரு. எங்க போக மாட்டாரு? சகதியில போய் உருள மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அசுத்தத்தில் போய் அவர் வாழுவாரா? உன்னை கழுவுனார்ல, அந்த கழுவுனதை காத்துக்கோ, அவரோட போய் இரு. ஆண்டவரே என்னை கழுவிட்டீங்க, நான் இனி போய் அசுத்தத்தில் போய் உழப்ப மாட்டேன், உங்களோட கூட இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ அவரோட இருக்கிறத தெரிந்து கொண்டேனா உன்னை சுத்தமா மாத்தினவர் சுத்தமா காப்பார். பாவம் ஒட்டுமா? அவர்கிட்ட வீட்டுக்குள்ள ஒட்டுமா? சகதி சாக்கடை வீட்டுக்குள்ள உன் மேல படுமா? வேணா காலு வேணா லேசா அழுக்காகும் வீட்டுக்குள்ள நடந்து. ஆமே, அழுக்காகுமா இல்லையா? நீங்க என்னதான் குளிச்சு சோப்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் வீட்டில் அப்படி இப்படி நடந்துட்டு அப்படி காலை பாருங்க, என்ன செய்யும்? தூசி ஏதோ இருக்கும். அதனால தான் கழுவப்பட்டவன் முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். ஆனாலும் அவன் அப்போது கால்களை கழுவ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். திருவிருந்து எடுக்கும்போது ஆண்டவரே என்னையும் அறியாமல் நான் நடக்கும்போது போகும்போது வரும்போது கண்களில் பட்ட சிந்திச்ச சில காரியங்கள்லாம் என்னை உறுத்துது, அதெல்லாம் மன்னிச்சிருங்கன்னா அந்த காலில் பட்ட தூசியை கர்த்தர் கழுவுறார். ஆமென் சொல்லுங்களேன். டெய்லி மறுபடியும் போய் கழுவ ஆண்டவர் கழுவி விட பிற போய் சாக்கடையில் போய் உருளை அப்படி இருக்குமா? அல்லது காலில் மட்டும் தூசி படுதா? காலில் மட்டும் தூசி படுறது உங்க தப்பு இல்லை, நடந்ததே நடக்கத்தையும் செய்யணும். ஆமென்னு சொல்லுங்க. நம்ம உலகத்துல தான் வாழ்றோம், நடக்காம இருக்க முடியுமா? நமக்கிட்ட தங்கத்திலே வீதி போட்டு கொடுத்துருக்காரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது வருகிற சின்ன சின்ன தூசிகளை அப்பப்போது கழுவுறது தான் திருவிருந்து வச்சிருக்காரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அது கூட வேண்டாம், வாரத்துக்கு ஒரு நாள் தான் காலை கழுவுவீங்களா? டெய்லி போய் காலை கழுவலாமே. ஆமென்னு சொல்லுங்களேன். அவருடைய வசனமாகிய தண்ணீரினால் நாம் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே புரள திரும்பினது போல அப்படின்னு சொல்லப்பட்டது. திரும்பாட்டி கழுவுனவரோட கூட இருந்துட்டா மறுபடியும் உங்க வாழ்க்கையில சேறு வரப்போறதில்ல. நீ திரும்பாதேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன நோக்கி திரும்புன்னு சொல்றார். ஆமென். ஆண்டவர் கழுவிட்டு மறுபடியும் போனனால உன்னை பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரே மிதியா மிதிச்சு சாக்கடையிலேயே கடனான்னு போட்டு போறது
ஒரு பிள்ளை போய் சாக்கடையில் மேய்ச்சிட்டு வந்துருச்சு, அசுத்தத்தில் மேய்ச்சி வந்துட்டு கழுவுறீங்க, ஐயோ இப்படி பட்டுருச்சேன்னு சொல்லி கழுவுறீங்க. மறுபடியும் போய் மேய்ச்சிட்டு வந்துருச்சு, அத்தோட காலை வெட்டி கீழே விட்டுருவோமா? நீ பிள்ளையே இல்லைடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அது மறுபடியும் அதைத்தான் போய் மெதிக்கினா பார்ப்பார். இந்த இதுகளுக்கு என்னதே அறிவு இருக்குன்னு தெரியல, இதுக்கு அறிவே இல்லாமல் போய் மறுபடியும் அதை செய்யுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு என்னதேன்னு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குதே, இதுக்கு புத்தியே இல்லையே அப்படின்னு புத்தி புகட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அறிவு புகட்டுவார். அசுத்தம்னு சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுக்குறாரா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் கூட இருந்தேனா நீ என்ன கேட்டாலும் நீ விரும்புறதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படி வாசித்து முடிப்போமா? நீங்கள் கேட்டுக்கொள்ளும் 7வது வசனம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கட்டாயம் செய்யப்படும். ஆமென். நீங்கள் 8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் ஆண்டவரோடு கூட நீ ஒட்டி இருந்தா, அங்க சொல்லப்படுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தா மிகுந்த கனி. ஹல்லேலூயா. நீ போய் கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு ஆண்டவரே கனிகளினோடு நிரப்பு சோமன வேண்டாம். ஒட்டி இருந்தா, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒட்டி இருந்தா என்ன செய்யும்? கனி வரும். கனி தானா வரும். வார்த்தை நிலைச்சிருந்தா உரம் போடுறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். டெய்லி தண்ணியும் உரமும் சத்தும் போய்கிட்டு இருந்தா வருமா வராதா? கனி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா உங்க மூலமா சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்ததுக்காக என் ஆண்டவர் துக்கப்படுறாருன்னு நினைக்கிறேல, இனி ஆண்டவரே ரட்சித்தீர், உமக்கு பிரியமா நடக்க முடியலன்னு துக்கப்படுறல, இப்ப கர்த்தர் மகிமைப்படணும், சந்தோஷப்படணும்னா அவரோட ஒட்டி இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். எனக்கு நீங்க சீஷரா இருப்பீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு சிஷ்யனா இருக்க விரும்புறீங்க? யாருக்கு சிஷ்யனா இருக்க விரும்புறீங்க? கிறிஸ்துவுக்கு, நம்முடைய குருவுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நாம் எல்லாரும் நம்முடைய குருவுக்கு சிஷ்யர்களாய் மாறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு ரசிகர்கள் தேவையில்லை, அவரோட விசுவாசிக்கிறவர்கள் தேவையில்லை, அவருக்கு சிஷ்யர்கள் தேவை. அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவை, அவரோடு இருக்கிறவர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 9 பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. சொல்லுங்க சொல்லுங்க. பிதா என்னில், பிதா என்னில், பிதா இயேசுவில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா. இயேசு சொல்றார், நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்ற, என் அன்புல நீ நிலைச்சிரு. ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை இவ்வளவு தூரத்துக்கு உன் மேல கரிசனையா இருக்கிறேன். நீ என்ன செஞ்சாலும், எப்படி ஓடுனாலும், என்னத்தை பண்ணாலும் நான் உன்னை கழுவி 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 உன்னை சொல்லி சொல்லி உன்னை வார்த்தையினால, ஜீவ வார்த்தையினால, ஜீவ தண்ணீரினால கழுவி 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 சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட மட்டும் வந்து என் அன்புல நிலைச்சிருன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பில் நிலைச்சிருன்னு ஆண்டவர் சொல்றார், என் சமூகத்தில் நிலைச்சிருன்னு சொல்றார். நீ என்னை தெரிந்து கொள்ளுங்கிறாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மகனே, நீ எதை தெரிந்து கொள்ற? நாள் முழுவதும் செல்போன், நாள் முழுவதும் பாடல்கள், நாள் முழுவதும் வேலை, நாள் முழுவதும் சமையல், நாள் முழுவதும் சொந்த பந்தங்களோடு உறவாடுவது. நீ எப்ப தேவனுடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள போகிற? நீ எப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்து விழப்போகிற?
என் அன்புக்குள்ள வா, என் சமூகத்தில் வா, என்னோட பேசு, நான் உன் கூட பேசுவேன். என் வார்த்தை உனக்குள்ள இருந்தா, என் வார்த்தை உனக்குள்ள தங்குனா, நீ நினைக்கிறத நான் செய்வேன். நீ நினைக்கிறத விட உனக்கு அதிகமா தருவேன். ஹல்லேலூயா. அன்புல அன்புல என்றும் மூழ்கிடுவே, மார்புல நான் நிதமும் சாய்ந்திடுவே, அன்புல அன்புல என்றும் மூழ்கிடுவே, மார்புல நான் நிதமும் சாய்ந்திடுவே, அன்புல அன்புல என்றும் மூழ்கிடுவே, மார்புல நான் நிதமும் சாய்ந்திடுவே, வாழ்வு மறைந்திடும் மண்ணில உம்மிடம் சேர்வேன் மின்னல, திருப்தி அடைவேன் நித்தியமா உம்மடியினிலே அந்நாளினிலே, அன்புல அன்புல என்றும் மூழ்கிடுவே, மார்புல நான் நிதமும் சாய்ந்திடுவே, அன்பில் மூழ்கிடுவே, சமூகத்தில் வாழ்ந்திடுவே. எத்தனை பேர் ஆண்டவரே உங்க மார்புல சாய்கிற ஒரு அனுபவம், உம்மோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் கேட்கிறது எதுவும் கிடைக்காமலும், என் வாழ்க்கை உலர்ந்து போய், என் வாழ்க்கை ஆண்டவரே வறண்டு போய் கிடக்கிறதற்கு உங்களோடு ஒட்டாம, உங்க சமூகத்தை நான் செலக்ட் பண்ணாம, தெரிந்து கொள்ளாம, நான் எதையோ பற்றி கொண்டு, எதையோ பிடித்து கொண்டு உலர்ந்து போய் கிடக்கிறப்பா, இந்த நேரத்தில் உங்க அன்பினால என்ன மூடுங்க, உங்க சமூகத்தால என்ன நிரப்புங்க. நான் உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். இருதயம் உங்க அன்பினால மூடட்டும். உங்க சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தை நான் முதலாவதா வைப்பேன். உங்க சமூகத்தை தான் எல்லாத்துலயும் முதன்மையா வைப்பேன். அதுதான் எனக்கு முதன்மை, அதுதான் எனக்கு ஒன்னா நம்பரு. சத்தமா 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 அப்பா உங்களை அணைத்துக் கொள்ள ஓடி வருகிறார். அப்பா அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பது. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உனக்கு தேவை. ஓ, நீ அவருக்கு தேவை. அவர் உன்னை மூடுகிறார், தன்னுடைய அன்பினால மூடுறாரு. உன் குற்ற உணர்வுல ஓ நீ குறுகி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சமூகத்துக்கு வா, நான் உன்னை கழுவுவேன். வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். வா, நான் உன்னை உயர்த்துவேன். வா, உன்னோடு பேசுவேன். வா,
ரேபலா கரபா சந்தரபலதி அந்தரபா. ஓ ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துக்கு ஓடி வந்து என் இருதயத்தை உடைச்சு ஊற்றுவேன். அன்னாள் தன் இருதயத்திலிருந்து ஜெபித்தாள். ஓ ஏலிட்ட சொல்லும் போது சொல்றா, ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தை உடைத்து ஊற்றினேன். இந்நேரம் வரைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன்னு சொன்னா, நீ உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய சூழ்நிலைமைகள் எல்லாம் உன்னை நெருக்கி 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 தேவனை விட்டு பிரிக்குதோ, நீ தேவ சமூகத்துல உடைச்சு உன்னை ஊற்று. உன் இருதயத்தை அறிந்த கர்த்தர், ஓ நீ எப்ப என் சமூகத்துக்கு வந்து விழுவேன்னு காத்திருக்காரு. நீ எப்ப என் மடிக்கு வருவேன்னு காத்திருக்காரு. நீ ஓடி ஓடி போறையே, நீ தேவனுடைய சமூகத்தை நாடாம ஓடி ஓடி போறேல, நீ எப்ப என்ன தேடி வருவேன்னு காத்திருக்காரு. நிறைய பேருக்கு ஜெப அனுபவமே, தேவனோடு உறவே இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற, அவரோடு பேசுகிற, அவரை ரசிக்கிற, அவரை ருசிக்கிற, அவரோடு பேசுகிற அனுபவமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், வா வா என் சமூகத்துக்கு வா. வேதத்தை தூக்கிட்டு தனிப்பட்டு என் சமூகத்துக்கு வா, என்னோடு பேச வா. நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை சரிப்படுத்துவேன், உன்னை திருப்திப்படுத்துவேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீ கேட்கறத விட, ஓ நீ கேட்க முன்னாடியே உனக்கு என்னது தேவைன்னு எனக்கு தெரியும். உன் நிலைமையை நான் நல்லா தெரிஞ்சிருக்கிறவரே, நீ என்னோட ஒட்டுனேனா, நீ என்னோட இணைந்தேனா, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு உனக்குள்ள மிகுந்த கனி, கிறிஸ்து விரும்புகிற கனி, பிதா விரும்புகிற கனி, பிதா மகிமைப்படுகிற கனி உனக்குள்ள இருந்து எழும்பும் எழும்பும் எழும்பும். தானா அது முளைக்கும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன்னை இழுக்குது. கர்த்தருடைய வல்லமை தான் சமூகத்துக்கு நேரம் உன்னை கொண்டு வருது. அப்பா அப்பா உங்க சமூகத்துல வந்து விழுவேன். நீ இருக்கிற நிலைமையை பார்க்காத, நீ செய்கிற செயலை பார்க்காத, அது என்ன மேற்கொள்ளுதுன்னு சொல்லாத. நீ என் சமூகத்தில் இருந்தா அதை நீ மேற்கொள்ளுவ. நீ என்ன விட்டதுனாலதான் உனக்குள்ள கனி இல்ல, உனக்குள்ள இச்சை அடக்கம் இல்லைல்ல, இச்சை அடங்க மாட்டேங்குதுல்ல, அது மேல கோளாறு சொல்லாத. உன் விருப்பம் நானா மாறினா, என் சமூகத்துக்கு நீ வந்து என்னால நிரப்பப்பட்டா இச்சை தானா அடங்கும், இச்சை தானா அடங்கும். இச்சை அடக்கம் அப்படிங்கிறது கனி. ஆமென் சொல்லுங்க. உன் செல்ஃப் கண்ட்ரோல்ல முடியாது மகனே, உன் செல்ஃப் கண்ட்ரோல்ல முடியாது. எனக்கு தெரியும், உன்னால அடக்க முடியாது, உன்னால கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இல்லை ராசா. நீ என்னோட உறவாடி 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 என்னோட இணைந்து 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 இருந்தா, என் வார்த்தை உனக்குள்ள இருந்தா, உனக்குள்ள இருந்த கனிகள் உண்டாகும் பாரு. அதுல இச்சை அடக்கம் அப்படிங்கிற கனி வரும், அதுல விசுவாசம் அப்படிங்கிற கனி வரும், அதுல அன்பு அப்படிங்கிற கனி வரும், அதுல மன்னிப்பு அப்படிங்கிற கனி வரும். நீயா கனி கொடுத்துருவியா? நீயா அன்பு செலுத்திடுவியா? நீயா விசுவாசிச்சிருவியா? நீயா பாவத்தை மேற்கொண்டுருவியா? முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், முடியாதுன்னு தெரியும்டா, அதனால தான்டா உன்னை போக்க விட்டுருக்கேன்.
நீ எப்ப உன்னை உணர்ந்து, எப்ப என்னால முடியலன்னு சொல்லி உணர்ந்து என் பாதத்துக்கு வந்து உன்னை முழுவதுமா சரண்டர் பண்ணுகிறையோ, அப்ப என்னுடைய அன்பினால, என்னுடைய சமூகத்தால, என் பரிசுத்த ஆவியினால, என்னுடைய பலத்தினால, என் கனிகளினால நான் நிரப்புவேன். ஓடு, நீ எங்க ஓடுறேன்னு பாப்போம். நீ ஓடி ஓடி உழைச்சது இழைச்சதுதான் மிச்சம். என் சமூகத்தில் அமர்ந்திருந்து பலப்படுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் சமூகத்திலிருந்து பலப்பட்டு, என் சமூகத்தில் காத்திருந்து, ஓ என் வல்லமை உனக்குள்ள பெற்றுக்கொண்டு கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் உமக்காக கனி கொடுத்து உம்முடைய சீடனா இருக்க விரும்புகிறேன்ப்பா, எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் வரணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் உம்மோடு இருந்துடுவேன் சொல்லுங்க. உம்மோடு இருந்திடுவேன் ஐயா, உம்மை போல் மாறிடுவே. நீ ஆண்டவர் சமூகத்தில் தினசரி 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 போய் விழுந்து பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பா சமூகத்தில் உட்காந்து வேதத்தை வாசிங்க, அவரோட பேசுங்க. கொஞ்ச நாள்ல இயேசு உங்களுக்குள்ள இருந்து தெரிவார், இயேசு உங்களுக்குள்ள வெளிப்படுவார். அவருடைய கனிகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நீடிய சாந்தம் வரும், பொறுமை வரும், இச்சை அடக்கம் வரும். இயேசு வெளிப்படுவார். அப்படி நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஒவ்வொருவரையும் உம்மண்டை இழுத்துக்கொள்ளும், உங்க அன்புக்குள்ள மூடிக்கொள்ளும். அருமை ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.